பொதுவாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கெட்டவன் தான் நல்லா வாழ்கிறான், கெட்டவன் தான் சூப்பராக வாழ்கிறான், அவனை மாதிரி வாழ முடியல, நம்ம நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம், என்ன வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம். உண்மையான வார்த்தை தாங்க, ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. மேக்ஸிமம் நல்லவங்க கஷ்டப்பட்டு தான் படுறாங்க. அதுக்காக கெட்டவன் நல்லா வாழ்ந்துருவான்னு சரித்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நோவே. அவங்க சாகிறதுக்குள்ளே அதுக்கான பலன் அனுபவிச்சு தான் சாவாங்க. என்ன கொடுமைனா, நீங்கள் 3 வேளையில் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படலாம். ஆனால் கெட்டவன் அந்த 3 வேளையும் சாப்பாடோட வேறு ஒன்றை கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கிடுவார் கடவுள். ஸோ அவனோட நம்ம பெஸ்ட்டு தாங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எப்போ தெரியுமா தோணும்? நீங்கள் சாகும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோலாம் உங்களை திட்டினாங்களோ அதெல்லாம் தாண்டி அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெட்டவனை நாய், சனியன், இவன் செத்தா நல்லது தான், இவன் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம், இதை விட மோசமான வார்த்தைகளோட ரொம்ப கேவலமாக சாவாங்க. அப்போ நான் செத்தா மட்டும்தான் நல்லவனாக இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இருக்கான்னு கேட்காதீங்க. நீங்கள் செய்கிற நல்லது உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். ஆனால் அவன் செய்கிற பாவம் அவனையும் பாதிக்க வச்சு அவனோட ஜென்ரேஷனையும் பாதிக்க வைக்கும். ஸோ நல்லவன் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெட்டவன் இன்றைக்கி மட்டும்தாங்க சந்தோஷமாக வாழ வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அவனோடது கிடையாது. அவன் நினச்சாலும் சந்தோஷமாக வாழ சூழ்நிலையை கடவுள் உருவாக்க மாட்டார். ஸோ கடவுளை நம்புங்க. உங்களோட பாதையில் நீங்கள் நல்லபடியாக நடங்க. மிச்சத்தை கடவுள் பார்த்துப்பார். மனசாட்சிக்கு பயப்படுறவனை அந்த கடவுளால் கூட தோற்கடிக்க முடியாது. ஹாப்பியாக இருங்க. டேக் கேர்.